ஹாய் ஆல். நேற்று யாரெல்லாம் ரெட் மூன் பார்த்தீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 10:30 11 வரைக்கும் கூட வந்து பார்த்தேன். ஆனால் நான் ரெட் மூன் பார்க்கல. அது கொஞ்சம் எக்லிப்ஸ் மூன் நல்லா அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆணுச்சு. பெரிய மூணாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் நான் பார்த்தேன். அதுக்கு மேலே நான் அதை பார்க்கவே இல்லை. அப்புறம் எனக்கும் தூக்கம் வரும்ல, நான் போய் தூங்கிட்டேன். யாரெல்லாம் பார்த்தீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி மண்டே. ஸோ 3 நாள் லீவுக்கு அப்புறம் இன்றைக்கி பசங்களை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புகிறதே ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடுச்சி. ரொம்ப போராட்டமாகிடுச்சு. இன்றைக்கி ஒரு போர்க்களமே வெடிச்சிருச்சு வீட்டில். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு நேற்று ஹெவி ஆனதுனால இன்றைக்கி சிம்பிளாக சாம்பார் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான். ஸ்நாக்ஸுக்கு ராகி புட்டு பண்ணியிருந்தேன். ராகி சேமியாவை ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருந்திங்கன்னா அது நல்லா ஊறி ரெடி ஆகிடும். ஒரு இட்லி பாத்திரத்தில் நெய் தடவி இந்த ஊற வச்சுருந்தது எல்லாத்தையுமே நல்லா அதில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு, இங்கே நான் கொஞ்சம் தேங்காய் பத்தையாக இருந்ததுனால தேங்காவையும் அது கூட ஒரு 2 ஏலக்காவையும் போட்டு நல்லா மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சாயந்தரம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா இட்லி பாத்திரத்தில் அப்படியே வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு அதை ஆறுனதுக்கப்புறம் லைட்டாக உப்பும் சர்க்கரையும் போட்டு பசங்களுக்கு கொடுத்திங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சர்க்கரை போட்டுக்கோங்க. ஏன்னா சர்க்கரை சூடாக இருக்கும்போது போட்டிங்கன்னா அது ஊறிக்கிறோம். ஸோ ஆறுனதுக்கப்புறம் சர்க்கரை போட்டு பேக் பண்ணி கொடுத்துருங்க. அவ்வளோதான்.